வந்து கண்ணில் கண்ட சாட்சி. அவர் சொல்றாரு, நான் பிணங்களை புதைத்தேன். அது அவருடைய வாக்குமூலம். அப்போ பிஏ ஒட்டி கண்டிப்பா விசாரிச்சிருக்கணும். பிஏ விசாரிச்சா பி வெறும் சடலத்தை கொடுத்தாரா அல்லது கொலையில் சம்பந்தப்பட்டவரா? ஆசிட ஊத்தி உருகுலைத்து இருந்தார்கள், சிலது சுட்டு இருந்தார்கள் சொல்றாங்க. இது ஒரு கொடூரமான ஒரு மனநோயாளியா தான் இருக்கணும். நிறைய பேர் தர்மஸ்தலாவில் இறந்து போனால் சொர்க்கத்திற்கு போவோம் என்று தற்கொலை செய்து கொண்டார்கள். அந்த பிணங்கள் இருப்பதற்கு வாய்ப்புண்டுன்னு சிட்டு கான்ஸ்டியூட் பண்ண பிறகு இந்த கதைகளை விடுறாங்க. சதிக்கும் நியாயத்திற்கும் இருக்கக்கூடிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அங்க போனா இன்னொரு குரூப் அவங்கள வழிமறிச்சு அடிக்குது. யார டார்கெட் பண்றாங்கன்னா, இந்த நீதி வேண்டும் என்று போராடக்கூடியவர்களை டார்கெட் பண்றாங்க. புலனாய்வுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பணத்தை கையாடிட்டு போயிட்டாரு, திருடி கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. யாருடைய பணம், எப்ப நடந்தது, பட் அது எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இது யாரு இது செய்யற வேலை? திப்புவின் மீது போர் துவங்கிய போது வெள்ளைக்காரர்களோடு கை கோர்த்ததுதான் இந்த ஹெக்கடே குடும்பம். தேவதாசி சிஸ்டத்தை கூட ஈடுபடுத்தி அங்குள்ள தலித்து மற்றும் சூத்திர பெண்களை ஈடுபடுத்தி எச் ராஜான்னு சொல்றீங்களே, இந்துக்களுக்கு ஏனாவது ஆகிவிட்டால் ஓடோடி வருவன். வாப்பா ராஜாவா, தர்மஸ்தலாக்கு வா ராஜா, நீ வா. என்ன பண்ற பொண்ணு, இந்து பெண்கள் தானே. அரண் சேனையர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் பாலன் அவர்கள் பெங்களூரில் இருந்து நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். தர்மஸ்தல விவகாரம் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நீங்களும் பேசியிருக்கிறீங்க. அங்க அந்த விசாரணை நடத்துவதற்கு மஞ்சுநாதர் கோயிலை சுற்றி நிறைய கொலைகள் நடந்தது, நிறைய பிணங்கள் புதைக்கப்பட்டதாக ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்தார். அதை ஒட்டி விசாரணை நடக்காமலே இருந்தது. இப்ப விசாரணை தொடங்கி விட்டது. பிரணாப் முகர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய தலைமையில விசாரணை போயிட்டு இருக்குது. என்ன அப்டேட்? என்ன இந்த கற்பழிப்பு, கொலை, பிணங்களை புதைப்பது, இது மரண போலங்கள், நீதி கேட்டு ஓலங்கள், அழுக்குறல்கள், இறந்தவர்களின் ஓலங்கள், இது ஒரு 50 வருஷமா நடந்துட்டு வருது. பல முறை போராட்டங்கள். இது தர்மஸ்தலாவுக்கு போராட்டம், நீதி கேட்டு போராடுவது, ஊர்வலமாக போவது, ஆயிரக்கணக்கான மக்கள் போராடுவது, இது தொடர்ந்து ஒரு 50 வருஷமா நடக்குது. அதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி நடந்துட்டு வந்தது. இதனுடைய வரலாறுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருஷம். ஆரம்பத்துல ஒரு புத்த மத வழிபாட்டு தலமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி அந்த இடம் ஒரு வன தேவதையை வணங்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. கருப்பசாமி, குமாரசாமி, கன்னியாகுமரி, இந்த மாதிரியான தேவதைகள் இருந்த இடம். அதன் பிறகு படிப்படியாக புத்த மத வழிபடும் தலமாக இருந்தது. அது ஜெயின் வழிபாட்டு தலமாக மாறி ஒரு குறிப்பிட்ட காலத்துல அத சிவன் கோயிலாக கன்வெர்ட் பண்றாங்க. அப்போ சிவன் எல்லா தமிழ்நாட்டிலும் சிவ வழிபாடு உண்டு. சைவ வழிபாடு, லிங்காயத்த வழிபாடு, இந்தியா முழுக்க பல இடத்துல வழிபாடு இருக்கு. ஆனா மஞ்சுநாத சாமி அப்படின்ற பேர்ல சிவ வழிபாடு எங்கேயுமே இல்லை. அது அந்த இடத்துலதான். அது ஆரம்பத்துல கதிரி அப்படின்ற ஒரு மங்களூர்லயே கதிரின்ற இடத்துல இருந்து ஒரு மஞ்சேஸ்வரா அப்படின்னா அது புத்தருடைய சிலையை தான் கொண்டு போய் அதை மஞ்சுநாத்தா மாத்துறாங்க. திப்புவின் மீது போர் துவங்கிய போது வெள்ளைக்காரர்களோடு கை கோர்த்ததுதான் இந்த ஹெக்கடே குடும்பம் என்பது கூட கெசட்டியர்ல இருக்கு. கெசட் பப்ளிஷ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த கெசட்ல அந்த மாதிரி இருக்குது. அப்போ குமாரா ஹெக்கடே அப்படின்றவரு திப்பு இறப்பின் பின் 1800 வாக்கில் அவர் முன்ரோ அப்படின்ற வெள்ளைக்கார கலெக்டர் ஆஃப் மைசூர் மேங்களூர், அவருக்கு துணை போனவர்ன்றதெல்லாம் வரலாறு கெசட்டியர்ல இருக்கு. சோ இதுதான் வரலாறு.
அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல தேவதாசி சிஸ்டத்தை கூட ஈடுபடுத்தி அங்குள்ள தலித்து மற்றும் சூத்திர பெண்களை என்கிற வரலாறும் உண்டு. அப்போ தற்போது இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம், இவரு பேர் வந்து வீரேந்திர ஹெக்கடே. இவரு இந்த பொறுப்புக்கு 1978 தான் வராரு. அவர் பிறந்தது 1948. அப்போ 30 வயசு, 34 வயசு. அவரு பொறுப்புக்கு வந்த பிறகு 1979 வேதவல்லி அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூல் டீச்சரு பிரின்சிபால் பொசிஷன் கிடைக்கலன்னு நீதிமன்றத்துக்கு போய் கேஸ் போடுறாங்க. அதுல வெற்றி பெற்று அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் சாகடிக்கப்பட்டு அவர் உடலை அவர் வீட்டிலேயே எரித்தார்கள் என்பது கூட அது ஆரம்பமாகுது. அதுக்கு பிறகு 1983 பத்மலதா அப்படின்ற ஒரு பெண் அவர் கற்பழித்து கொலை செய்யப்பட்டார் என்கிறது சுருவாகுது. அதுக்கு பிறகு பல பெண்கள் காணவில்லை, கொலை, கற்பழிப்பு அப்படின்ற புகார்கள் எல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கு. அதோட கூட 2003 ஒரு அனன்யா பட் அப்படின்ற ஒரு பிராமண பெண், அவங்க ஃபர்ஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட். அவங்க தர்மஸ்தலாக்கு போறாங்க, திருப்பி கிடைக்கிறது இல்லை. அவங்க மிஸ் ஆகுறாங்கன்னு அவங்க அம்மா சுஜாதா பட், அவங்க வந்து CBIல ஒரு ஸ்டெனோகிராஃபரு, அவங்க வந்து தேடுறாங்க. அங்க தேடும்போது உங்களுடைய பெண்ணு இந்த டெம்பிள்ல வேலை செய்யறவங்களோட போனாங்கன்றது கூட சொல்றாங்க. அந்த பதிவும் இதுவரைக்கும் விசாரணை நடத்தப்படவில்லை. அதோட கூட 2012 சௌஜன்யா அப்படின்ற ஒரு கவுட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், அவரும் கற்பழித்து கொல்லப்பட்டார் அப்படின்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வருது. அது அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ 3/7/2025 அதனுடைய திசை மாறுகிறது. காரணம், அதுவரைக்கும் கண்ணில் கண்ட சாட்சி இல்ல. அப்ப இவரு வராரு வெளியே வந்து அங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. அது 3ஆம் தேதி ஃபைல் பண்ணாலும் 4/7/2025 தான் அது FIR ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த FIR செக்ஷன் 211 BNS அதுல வந்து தவறான அறிக்கை அந்த பேர்ல தான் அவர் மேல FIR பண்றாங்க. அந்த FIRல அவரே குற்றவாளி. அவர் வந்த பிறகு இப்போ இதை எல்லாத்தையுமே ABCDன்னு கணக்கு போட்டுக்கலாம். இங்க ஏ அப்படின்னா கண்ணால் கண்ட சாட்சி முதல் முறையாக வெளியே வருவது 3/7/2025. அது வரைக்கும் கண்ணால் கண்ட சாட்சி யாருக்குமே வர்றதில்லை. அது வந்த பிறகு 4ஆம் தேதி கிரைம் நம்பர் 39/2025 அந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. ரெஜிஸ்டர் ஆன பிறகு அது பத்திரிகையில வருது. அப்போ நான் என்னோட சேர்ந்த சில வழக்கறிஞர்கள் முதலமைச்சரை சந்திச்சு, இது முதல்ல கண்ணில் கண்ட சாட்சி, ஐ விட்னஸ் வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால நீங்க சிட் கான்ஸ்டியூட் பண்ண, ஏன்னா நீண்ட நெடிய போராட்ட வரலாறு, நீதி கேட்டு போராடிய வரலாறு கொண்ட ஒரு இடம் அது. அதனால நீங்க ஒரு சிறப்பு புலனாய்வை வந்து ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்க லெட்டர் கொடுத்தோம். அதுக்கு மறுநாள் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி மாண்புமிகு கோபால கவுடா அவர்கள் தலைமையில நாங்க ஒரு பிரஸ் மீட் நடத்துறோம். அது ஆன பிறகு 11/7/2025 அந்த யாரு ஏ அப்படின்னு நான் சொல்றேனோ அந்த ஏவுடைய ஒப்புதல் வாக்குமூலம், அது ஒப்புதல் வாக்குமூலம் செக்ஷன் 24 ஆஃப் பாரதியா சாக்ஷியா அதிநியம் அதுல வந்து பதிவு செய்யப்படுது. அப்ப அந்த பதிவுல அவரு பிய ஒட்டி சொல்றதா தெரியுது. அது யார் பின்னு தெரியாது. அப்ப பி யாரு, சி யாரு, டி யாரு. அப்ப நான் BCD அப்படின்னு சொல்றதுடைய நோக்கம், இப்ப ஏ வந்து கண்ணில் கண்ட சாட்சி. அவர் சொல்றாரு, நான் பிணங்களை புதைத்தேன். அது அவருடைய வாக்குமூலம். நான் பிணங்களை புதைத்தேன். அதுல சில பிணங்கள் 12 வயசு 15 வயதான இளம் பெண்கள், அதாவது பள்ளி மாணவிகள், அவர்களையும் நான் புதைத்தேன்
அப்படின்னு சொல்றாரு. அது தவிர 100க்கும் அதிகமான இளம் பெண்கள் அவர்களுடைய சடலத்தை நான் புதைத்தேன். நான் இத என்ன மிரட்டினாங்க, நீங்க புதைக்கல, நாங்க சொல்ற வேலையை நீங்க செய்யல அப்படின்னா உங்களையும் துண்டு துண்டா வெட்டி புதைச்சிருவோன்றதுனால நான் பயந்து ஓடி போயிட்டேன்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பிணத்தை கொடுத்தார்கள், நான் புதைத்தேன். கொடுத்தது யார்? ஆணா பெண்ணா? அந்த சடலம் எங்கிருந்து வந்தது? சடலத்தை கொண்டு வந்தவர் யார்? அது என்ன வேன்ல வந்ததா, கார்ல வந்ததா, எந்த வெஹிக்கிள்ல வந்தது, அந்த கார் நம்பர் என்ன? இது ஒரு குறிப்பிட்ட வெஹிக்கிளை ஒட்டி எல்லாம் இப்ப சொல்றாங்க. அப்போ அந்த 11ஆம் தேதி நீதிபதியின் முன்னால் அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் பிசிடி என்பது வெளியே வந்தது. ஆனால் அது இதுவரைக்கும் பப்ளிக்கு தெரியல. இது வெறும் யூகம் தான். அதுக்கு பிறகு எஸ்ஐடி கான்ஸ்டியூட் பண்றாங்க. எஸ்ஐடில 4 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், இந்த புலன் விசாரணையை தெரிந்த ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ்ல எல்லாம் புலன் விசாரணை செய்து 10,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்தவர்கள். அதுல டெக்னிக்கல் எவிடன்ஸ், கெயிட் அனாலிசிஸ், வாய்ஸ் டெக்னாலஜி, எஃப்எஸ்எல், டிஎன்ஏ, வாய்ஸ் ஸ்பெக்ட்ரோகிராபி, பேலிஸ்டிக், இதுல எல்லாம் கை தேர்ந்த ஒரு புலனாய்வு குழு. அது அவங்க இந்த அப்படின்னு நான் குறிப்பிடுற அந்த நபரை பல மணி நேரம் விசாரிக்கிறாங்க. இப்போ விசாரணை என்னும் போது நீங்க இவ்வளவு பேரை புதைத்தேன் அப்படின்னு சொல்றீங்க, உங்ககிட்ட பாடி யார் கொண்டு சடலத்தை கொடுத்தவர் யார், எத்தனை மணிக்கு, ஆனா பெண்ணா, வயது எவ்வளோ, தோற்றம் என்ன, அவர்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, எந்த வெஹிக்கிள்ல வந்தது. அப்போ பிஏ ஒட்டி கண்டிப்பா விசாரிச்சிருக்கணும். பிஏ விசாரிச்சா பி வெறும் சடலத்தை கொடுத்தாரா அல்லது கொலையில் சம்பந்தப்பட்டவரா? அவர் கொலையில் சம்பந்தப்பட்டிருந்தால் கற்பழிப்பில் சம்பந்தப்பட்டது யார்? அப்ப கற்பழிப்பு, கொலை, அப்புறம் சிதைவு, அந்த சடலங்களை சிதைத்து விட்டார்கள் சொல்றாரு. சிலதுல ஆசிட ஊத்தி உருகுலைத்து இருந்தார்கள், சிலது சுட்டு இருந்தார்கள் சொல்றாங்க. இது ஒரு கொடூரமான ஒரு மனநோயாளியா தான் இருக்கணும். இந்த சிசோபர்னியா, பைபோலார், இந்த மாதிரி வைலண்ட் பிஹேவியர், இது ஒரு மனநோய். இது இல்லைன்னா ஒரு இளம் பெண்களை 12, 15, 16, 17, 18 வயசு பெண்களையே குறிவைத்து அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனால் அவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள். அவர்கள் அந்த இடத்தில் போனதினால் அகப்பட்டு கொண்டார்கள். அது பை சான்ஸ், இட்ஸ் நாட் பை சாய்ஸ். சாய்ஸ் அண்ட் சான்ஸ். சில பேர் சாய்ஸ், சில பேர் சான்ஸ். அப்போ இந்த அகப்பட்டு கொண்ட பெண்கள் மேபி பை சாய்ஸ் ஆர் பை சான்ஸ், இவங்களை கடத்தி கொண்டு போனது யார்? அது சாதாரணமா ஒரு 12, 13, 17 வயது, 18 வயது பெண்ணை கடத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவங்க கூக்குரல் இடுவார்கள், ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அது எப்படி நடந்தது என்றது ஒண்ணு விஷயம். கடத்தி கொண்டு போய் கற்பழித்தார்கள் அப்படின்னா எந்த இடத்துல? காட்டுலயா, இல்ல நதிக்கரை ஓரமா, இல்ல பங்களோலியா, இல்ல கெஸ்ட் ஹவுஸ்லயா, இல்ல பல ரெஸ்ட் ஹவுசஸ்லயா? எங்க நடந்தது இடம்? குற்றம் நடந்த இடம், சீன் ஆஃப் அக்கரன்ஸ், சீன் ஆஃப் கிரைம். சீன் ஆஃப் கிரைம் எங்கன்றது கூட பிக்கு தெரியும், ஏக்கு சடலத்தை புதைத்தது தான் தெரியும். See, the burial spot is secondary spot. Primary spot is place of rape. எந்த இடத்துல கற்பழித்தார்களோ அது place of offense. அப்புறம் மூணாவது place of murder. அப்போ கற்பழித்த இடத்திலேயே அவர்களை கொலை செய்தார்களா அல்லது வெவ்வேறு இடத்தில் கொலை செய்தார்களா? அப்போ அப்டக்ஷன், கடத்தி கொண்டு போன இடம், கற்பழித்த இடம், கொலை செய்த இடம், அப்புறம் சடலத்தை கொடுத்த இடம். சடலத்தை இவர் ஒன்றே எடுத்துன்னு போய் எப்படி புதைக்க முடியும்? அதே இடத்துல போச்சுட்டாரா? ஒரு சடலத்தை இவரிடம் ஒப்படைத்தால் சடலத்தை அவர் நேத்ராவதி நதி கரையிலே புதைத்தேன் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது காட்டு பகுதியில. அப்ப கொடுத்த இடம் எது? கொடுத்த இடத்திலிருந்து புதைக்கப்பட்ட இடம் எவ்வளவு தூரம்? அப்ப புதைக்கப்பட்ட இடத்துக்கும் கொடுத்த இடத்துக்கும்
ஒரே இடமா வெவ்வேறு இடமா? அப்போ வெவ்வேறு இடமாக இருந்தால் இவரு அந்த பிரேதத்தை எப்படி எடுத்துக்கொண்டு போனார்? இதெல்லாமே வந்து புலன் விசாரணை தான். இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இப்போ. சோ ஒரு ஸ்பாட் தான் தெரியும். அது கூட அது இப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் இறந்து போனால் அதை வந்து சவப்பெட்டியிலே வைத்து உப்பை போட்டு அதை 8 அடி 10 அடி ஆழமாக தோண்டி எடுத்து சடலத்தை புதைப்பார்கள். அதே மாதிரிதான் இஸ்லாமியர்களும் கூட. பட் இந்த இடத்துல 3 அடி 4 அடி ஆழத்துல தான் புதைச்சிருக்கிறாங்க. வெள்ளம் வந்தால் அடித்து கொண்டு போகும். அப்புறம் மரம் வளரும், மரம் கீழே விழுந்து போகும். அப்போ சாயில் கன்சர்வேஷன் ஆகும். அப்போ இந்த இந்த 5 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா போன் கூட டிஸ்இன்டகிரேட் ஆகும். ஏன்னா இவர் சொல்றது நான் 1995 2014 வரைக்கும் தான் வேலை செய்யணும், 14வது வருஷத்துல அந்த இடத்த விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது பூராவும் வந்து ஒரு ஆங்கிள் தான் போயிட்டு இருக்கு. நான் சொல்ற மாதிரி ஒன் ஸ்பாட் பிளேஸ் ஆஃப் பரியல், அந்த ஸ்பாட் சில ஸ்பாட்ல கிடைக்குது, சில ஸ்பாட்ல கிடைக்கல. ஒரு ஸ்பாட்ல அந்த போன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப போன்ஸ் கிடைச்சா ஆனா பெண்ணா அப்படின்னு ஒரு டாக்டர் பார்த்தாலும் சொல்லிடலாம், ஒரு போலீஸ் பார்த்தாலும் சொல்லலாம். இந்த பெல்விஸ் போன் அதை பார்த்ததும் வந்து இது பெண்ணா ஆனான்னு ஒரு பார்த்த உடனே சொல்ல முடியும். ஆனால் வயதானவரா எந்தன்னா அது எஃப்எஸ்எல்னா அது டிஎன்ஏல போகணும். இப்ப டிஎன்ஏல போனா அது பெண்ணா ஆனா வயசு இதெல்லாம் சொல்ல முடியும். பட் குறிப்பிட்டவரானாக்கா இப்ப யார் வீட்டுல மிஸ்ஸிங் ஆயிருக்கு, சப்போஸ் அனன்யா பட் அவங்க மதரோட டிஎன்ஏ ப்ரொஃபைல் எடுத்தா அது கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் அது எதுவுமே நடக்கல. இப்போ 2 குரூப்பா இருக்காங்க. ஒரு குரூப் மீடியா, யூடியூபர்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஒரு குரூப் வந்து டிஎன்ஏ இந்த புலனாய்வு செய்யணும், அப்படி இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பது சரி, அதற்கான வேலைகளை நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு புறம். இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா அது பண்ணியே இருக்க கூடாது, நீங்க தர்மஸ்தலா அது வந்து ஒரு புண்ணிய பூமி, புண்ணியத்தை சீர்குலைவு செய்வதற்காகத்தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்ற இன்னொரு குரூப். ஓகே, ரெண்டு குரூப்ப வந்து ஒரு குரூப் வயலண்டா இருக்கு. ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா 2023 2 ஒரிஜினல் சூட்டு, 2024 2 ஒரிஜினல் சூட்டு, 2025 3 ஒரிஜினல் சூட்டு. அப்போ அந்த ஒரிஜினல் சூட்டு எல்லாமே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்களும் அது இதை ஒட்டி பேசக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்குறாங்க. அதுல ஜான் ரோ ஆர்டர்ன்றது கூட வாங்குறாங்க. அப்புறம் இன்னொருன்னா அந்த லோக்கல் பஞ்சாயத்து பிரசிடென்ட், செக்ரட்டரி அவங்க இந்த ஒரு புதிய கம்பி கட்டுற வேலை சுருவாயிடுச்சு. என்ன சொல்றாங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்து தர்மஸ்தலாவில் இறந்து போனால் சொர்க்கத்திற்கு போவோம் என்று தற்கொலை செய்து கொண்டார்கள், அந்த பிணங்கள் இருப்பதற்கு வாய்ப்புண்டுன்னு சிட்டு கான்ஸ்டியூட் பண்ண பிறகு இந்த கதைகளை விடுறாங்க. அப்போ தற்கொலை செய்து கொண்டால் அது இன்குவெஸ்ட் செய்யணும், 174 சிஆர்பிசி ப்ரொசீடிங்கு. பரியலுக்கு முன்னாடி சட்டப்பூர்வமாக சில ப்ரோசஸ் ஆகணும், அது எதுவும் இல்லை. அப்ப இளம் பெண்கள் கூட தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அப்போ 2 விதமான வாதங்கள் போயிட்டு இருக்கு. ஒண்ணு, இந்த இறந்து போனவர்கள் அவர்களின் உயிர், அவர்களுடைய ஜீவன் அவர்களுடைய உயிர் வந்து நியாயம் கேட்டு அலைகிறது, நியாயம் வழங்க வேண்டும் என்று ஒரு குழு. இன்னொரு குழுன்னா இது எங்களுடைய புண்ணிய பூமியின் அந்த புண்ணியத்தையே சீர்குலைப்பதற்காக செய்யக்கூடிய என்ன சொல்றது கான்ஸ்பிரசி, சதி நடக்குது அப்படின்னு இன்னொரு குழு சொல்றாங்க. அப்போ சதி நியாயம், சதிக்கும் நியாயத்திற்கும் இருக்கக்கூடிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இது நிறைய பிண குவியல்கள், போன்ஸ், ஸ்கெலட்டன் ரிமைன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுனால சில யூடியூபர்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அங்க போனா இன்னொரு குரூப் அவங்கள வழிமறிச்சு அடிக்குது. 4 பேரு மீடியாவை சார்ந்த 4 பேர் தீவிர காயமுற்று ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க. சோ இது எதுக்காக அந்த குரூப், யார் அவங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புனாங்களா, எதற்காக அடிக்கிறாங்க? நவ் த பாயிண்ட் டு பி கன்சிடர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குரூப் அடிக்குது, எது அவங்களுக்கு தூண்டுறது யாரு, அவங்களுக்கு பணம் கொடுக்கறது யாரு?
இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ, எம்பி, எம்எல்சி இருக்கக்கூடிய கட்சிகள் 3. ஒன்னு காங்கிரஸ், காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. ரெண்டாவது பிஜேபி, பிஜேபி வந்து எதிர்கட்சியா இருக்கு. மூணாவது வந்து ஜேடிஎஸ், ஜனதா தள் செக்குலர். ஜனதா தள் செக்குலர் எதிர்கட்சி பிஜேபியோட சேர்ந்திருக்காங்க. அந்த ஜேடிஎஸ்ஐ சேர்ந்த ஒருவர் மத்திய அமைச்சரா கூட இருக்கிறாரு. இப்ப ஜேடிஎஸ் இது வரைக்கும் எந்த அறிக்கையுமே இல்லை, சைலண்ட். ஒரு பெராலிசிஸ் ஸ்ட்ரோக் அடிச்சுட்டா பேச முடியாது, அந்த மாதிரி பெராலிசிஸ் ஸ்ட்ரோக்ல இருக்கிறாங்க அவங்க. அப்புறம் பிஜேபி வந்து 2 நாளா ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. தே ஆர் டார்கெட்டிங். யார டார்கெட் பண்றாங்கன்னா, இந்த நீதி வேண்டும் என்று போராடக்கூடியவர்களை வந்து டார்கெட் பண்றாங்க. என்ன உள்பட, என்ன ஒட்டி வைரலா இவர் யார், எந்த லாயரு, எந்த கேஸ் நடத்துறாரு, இவர் யாரு, இந்த மாதிரி ஆளுங்களாலதான் வந்து இந்து மதத்தை விரோதிகள் இவர்கள். சபரிமலையில வந்தாங்க, திருப்பதியில வந்தாங்க, திருப்பரங்குன்றத்திலயும் வந்தாங்க, இன்னைக்கு தர்மஸ்தலாக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் களத்துல இறங்கிட்டு இருக்குது. நேத்து முந்த நாள் அந்த குரூப் அட்டாக்ல கூட இறங்கிட்டு இருக்குது. வைலண்ட் அட்டாக், வைலண்ட் டாக். பேசுறது கூட வந்து ஒரு மெச்சூர்டு, ஒரு ப்ரூடென்ட் மேன் எப்படி பேசுவாரு அப்படி பேசல. அதுல பாத்தீங்கன்னா அவர்களுடைய எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள், இந்நாள் தலைவர்கள், இது எல்லாமே பேசுறாங்க. அப்போ நீதி நியாயம் யாருக்கு வேணும்? இந்த காணாமல் போன, கொலை செய்யப்பட்ட, கற்பழிக்கப்பட்ட பெண்களுக்கு வேணும். ஆனா அது வந்து கேட்க கூடாது, இது வந்து கான்ஸ்பிரசின்றாங்க. அப்போ இன்னொரு புறம் வாதம் என்னன்னா, இறந்து போனவர்கள் எல்லாமே அதிகமாக பார்ப்பன பெண்கள், இந்து பெண்கள். இந்துக்காக நாங்கள் சிந்தூர் என்று சொல்லுகிறீர்கள், அங்கு சிந்தூர் அந்த குங்குமத்தை அழித்தவனை எங்கிருந்தாலும் விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள், இத்தனை பெண்களும் இந்து பெண்கள். அதுல ஒரு இஸ்லாமிய பெண் கூட கிடையாது, ஒரு கிறிஸ்துவ பெண் கூட கிடையாது, ஒரு தலித் ஆதிவாசி பெண் கூட கிடையாது. பெண்கள் என்றால் பெரும்பான்மையும் உயர் சாதி என்ற சாதி படிநிலையில் உயர் சாதி பெண்கள். இத வந்து இந்து நாவெல்லாம் இந்துக்களே ஒன்று சேருங்கள் சொல்றேன். நீங்க இந்த இந்து பெண்களுக்காக ஏன் குரல் கொடுப்பதில்லை என்றால், அதுக்கு உடனே அவங்க சொல்றது, நீங்க வந்து ஒரு புண்ணிய பூமியை சீர்குலைவு செய்வதற்காக செய்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மத்தியில அவங்க இந்த ஜான் ரோ ஆர்டர், கேக் ஆர்டர்னு வாங்கினாங்க. அது கர்நாடக உயர் நீதிமன்றத்தால் அது சரியில்லைன்னு அது தள்ளுபடி பண்ணாங்க. அதே நேரம் நேத்து சுப்ரீம் கோர்ட்ல அது தள்ளுபடி ஆனது. இப்ப கேக் ஆர்டர் ஜான் ரோ ஆர்டர் இல்ல. அதோட கூட அவங்க விடல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிவில் கோர்ட்லயே வந்து ஒரு பெட்டிஷன் போட்டாங்க, இந்த இன்ட்ரீம் ஆர்டரை தொடரணும்னு. அதை கூட சிவில் நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. அப்போ கோர்ட்ல இருக்கிற கேக் ஆர்டர், ஜான்ரோ ஆர்டர் ஆர் அசோக் குமார் ஆர்டர் என்பது இப்போது இல்லை. இப்ப என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்தியால எங்கேயுமே நடந்ததில்லை. பொள்ளாச்சி வழக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கற்பழிப்பு கொலை இல்லை. அங்க என்ன பண்றாங்கன்னா, காதலிக்கிறாங்க, காதலித்த பொண்ணை வந்து பெண்ணோடு உல்லாசமா இருக்கிறது, அதை போட்டா பிடிக்கிறது, அதை அவருடைய சகாக்களுக்கு பகிர்ந்து கொள்வது, அதோட தான், யாரையும் கொலை ஆகல. அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையில ஆட்டோ சங்கர், அது வந்து பிராத்தல் விஷயம் அது. பட் இந்தியால இந்த மாதிரியான ஒரு தொடர் கற்பழிப்பு, தொடர் கொலைகள். அப்ப இந்த கொலையையும் கற்பழிப்பையும் செய்தது யார்? இது வந்து ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஸ்டேட், இட்ஸ் a டெமோக்ராட்டிக் ஸ்டேட். போலீஸ், நிர்வாகம், நீதித்துறை, நிர்வாகத்துறை, அரசியல் துறை, இவர்களுடைய சிஸ்டம், ஈகோ சிஸ்டம் இது. அப்போ இத்தனை பெண்கள் கற்பழித்து கொலை, இதை யார் செய்யறாங்க? செய்யறவன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனநோயாளியா தான் இருக்கணும். அந்த மனநோயாளி யார்? அவன் அதிகார பலம் படைத்தவனா? அவன் ஏவப்பட்டவனா? ஓகே, இப்போ கோயில் நிர்வாகிகள் மீதுதான் சந்தேகங்கள் வருது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா அவங்கதான் வந்து இன்ஃபுளுன்ஸ் உள்ளவங்க, பிஜேபியோட நெட்வொர்க்ல இருக்கிறாங்க, எம்பியா இருக்கிறாங்க.
உயர் அதிகாரத்துல இருக்கிறாங்க, RSS ஓட தொடர்புல இருக்கிறாங்க. விசாரணைக்கு போயிட்டு இருந்த ஒரு விசாரணை அதிகாரி அவரை வந்து மத்திய பணிக்காக வந்து ஒன்றிய அரசு அவங்களை வந்து திடா பண்ணிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அது அது வந்து ஐப்டு நியூஸ். இப்போ ஏடிஜிபி அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் மத்தியில அனுப்புவாங்க. அது வந்து ஒரு ருட்டைன். அது இத கான்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த நிலைமை இருந்தது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட், ஃபிக்ஷன் இஸ் அ ஃபிக்ஷன், பட் ஃபேக்சுவலி தட் இஸ் இன்கரெக்ட். ஓகே, அப்ப அந்த விசாரணை தொடருமா? அவர் போயிட்டாருன்னா அதுக்கு அடுத்து வர்றவங்க துணிச்சலா இந்த விசாரணை நடத்துவாங்களா? இல்ல, அவர் இன்னும் போல, அவர் அங்கதான் இருக்காரு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, விசாரணை கரெக்டா போகுது. இப்போ இந்த ஸ்பாட் 1, ஸ்பாட் 1 to 13, 1 to 14 சில ஸ்பாட்டுங்க வந்து அவரால் சொல்ல முடியல, எக்ஸாக்டா காட்ட முடியல. ஏன்னா இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு நடந்த விஷயங்கள், 18 வருஷம் 15 வருஷம். அது துல்லியமாக ஒரு ஆளால சொல்ல முடியாது. நார்மல் ஹியூமன் பீயிங் இந்த வீரப்பன் காட்டு அந்த கதைகள் எல்லாம் கேட்கும் போது தான் எப்போ புதைத்த அரிசி, பருப்பு, வெல்லம், எண்ணெய் இதையெல்லாம் கரெக்டா துல்லியமாக எடுத்தாங்கன்னு அதோட சம்பந்தப்படுத்தவங்க பேசுறாங்க. அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, அந்த புதைத்த இடத்துக்கும் ஒரு மரத்துக்கும் ஒரு மலைக்கும் ஒரு கல்லுக்கும் ஒரு பாறைக்கும் கணக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க காட்டிலேயே இருக்கிறதுனால அந்த விஷயம் துல்லியமாக அங்க தெரியுதுன்னு சொல்றாங்க. நவ் த பாயிண்ட் இஸ், இவரு 2014 அவரு காணாமல் போயிடுறார் எங்கேயோ. இப்ப என்ன கம்பி கட்டுற வேலைன்னா, இந்த புலனாய்வுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து பணத்தை கையாடிட்டு போயிட்டாரு, திருடி கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருடின்னு போனாருன்னு சொல்றேன்னா சொல்லு, நீ அவர் யாரு, அவர் பேரு என்ன, அவங்க அப்பா பேரு என்ன, அவங்க அம்மா பேரு என்ன, அவருக்கு குடும்பம் இருக்கா, மனைவி இருக்காங்களா, மக்கள் இருக்கிறாங்களா, எந்த ஊரை சேர்ந்தவரு, நீ அவர் பணத்தை திருடினாருன்னா ஐடென்டிட்டி இருக்கணும் இல்லையா, யாருடைய பணம், எப்ப நடந்தது. பட் அது எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இது யாரு இது செய்யற வேலை? தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கலாம், சடலங்கள் கிடைக்கலாம். இது எதுக்காக சொல்றாங்க அவங்க? இந்த லோக்கல் பஞ்சாயத்து அவங்கள வந்து விசாரணைக்கு உட்படுத்தினாலும் கூட உண்மை வரும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த 1978 இருந்து 2016 வரைக்கும் பெல்தங்கடி போலீஸ், இப்போ வந்து அங்க தர்மஸ்தலா போலீஸ், இந்த போலீஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களையும் விசாரித்தால் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். எதுக்காக வந்து அவங்க கேஸ் எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணல? அனன்யா பட்டு தாய் அப்படின்னா சுஜாதா பட்டை வந்து எதுக்காக அவங்க அடிக்கணும்? சுஜாதா பட்டு போய் கேட்டா உன் பொண்ணு அவனோட ஓடி போயிட்டு இருப்பான்ற அந்த வார்த்தையை ஏன் சொல்லணும்? இந்த அம்மா அதை மேற்கொண்டு அதை ஒட்டி விசாரிக்கும் போது டெம்பிள் அபிஷியல்ஸ் அப்படின்னா அந்த கோயிலில் வேலை பார்க்கக்கூடியவர்களோடு உன் பெண் இருந்தாருன்னு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அனன்யா பட் அப்படின்ற ஒரு பெண்ணே கிடையாது, போட்டோ எங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க அம்மா சுஜாதா பட்னா பொய் சொல்றாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் சரியா வரல, சிபிஐல ஸ்டெனோகிராஃபர்ன்றது பொய். அப்போ ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்ஸையும் சிட்டு இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறாங்க. அவங்க பிரஸ் மீட் வச்சு இது வரைக்கும் எதுவுமே சொல்ல. ஆனால் யூகத்தின் அடிப்படையில் ஒரு குழு எல்லாத்தையுமே நெகட்டிவா கொண்டு போற அவசியம்னா தினமும் அவர்கள் பிரஸ் மீட் வைக்கிறாங்க, அவங்க எம்பிங்க பேசுறாங்க, எம்எல்ஏங்க பேசுறாங்க, எல்லாமே பேசுறாங்க. பேசக்கூடிய எம்பி எல்லாமே இந்து 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 என்று பேசக்கூடியவர்கள் இந்து பெண்கள் தானே, பிராமண பெண்கள் தானே, ஏன் பேசுவதில்லை? ஒரு பெண் என்றால் அவர் யாரோ உங்க ஸ்டேட்ல ஒருத்தர் ஜாட்டி எடுத்து அடிச்சுக்கினாரு, இப்ப அடிச்சுக்க சொல்லு ஜாட்டி எடுத்தவரு. அவர் யாரு? இன்னொருத்தர் எச் ராஜான்னு சொல்றீங்களே. இந்துக்களுக்கு ஏனாவது ஆகிவிட்டால் ஓடோடி வருவன், வாப்பா ராஜாவா, தர்மஸ்தலாக்கு வா ராஜா, நீ வா, வந்து என்ன பண்ற? பொண்ணு இந்து பெண்கள் தானே,
நான் கோயிலுக்கு விரோதமா யாரும் பேசல. கொலைக்கு காரணமானவர்கள் யார்? தூண்டுதல் செய்தது யார்? இந்த பிஆர் சிஆர் டிஆர் இஆர் எஃப்ஆர் சொல்லுங்க. நீங்க இதுக்காக இன்னொரு அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு குழு சேர்ந்து பெங்களூர்ல இருந்து மங்களூர்ல இருந்து இத விஷயத்தை சேகரித்து பீப்புள் ஆஃப் இந்தியா ரைட் டு நோ இது ஏன் நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அதிகாரம் மக்களுக்கு உண்டு. நாம் இட்ஸ் பிகெஸ்ட் டெமோக்ரஸி. அதை ஏன் கேக் ஆர்டர் வாங்குறீங்க? அவங்களையா அடிக்கிறீங்க? ஏன் இதை ஒட்டி பேசுறவங்களெல்லாம் டார்கெட் பண்றீங்க? எம்எல்ஏ என்னத்துக்கு மீடியால ஒரு எம்பியே என்ன ஒட்டி பேசுறாரு. பாலன் யார் தெரியுமா? இந்துக்களே யார் இந்த பாலன் அப்படின்னு எல்லாம் பேசுறீங்க நீங்க. அப்ப இந்துக்களுக்காக நான் அவங்களுக்கு சொன்னேன். நான் ஒரு தொழிற்சங்கவாதி. நான் இந்துக்களுக்காக தானே சுத்தம் செய்கிறவன், தெரு சுத்தம் செய்கிறவன், சாக்கடை அள்ளுபவன், கூலி சுமை தூக்குபவன், கான்ட்ராக்ட் எல்லாம் இந்து தானே. எம்எல்ஏ ஏன் டார்கெட் பண்றீங்க? நான் இந்து விரோதியா? சோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை இங்க போயிட்டு இருக்கு. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. குறிப்பிட்ட இடைவெளியில அடுத்தது நம்ம தொடர்ந்து பேசலாம். அதோடைய அப்டேட் என்ன அப்படிங்கறத பேசலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி தோழர். நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.